இந்த 85 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்பா அஸ்லாம் பாஷா அவர்களுக்கு. அவர் கடைசி காலத்தில் சாகிற காலத்தில் பேர குழந்தைகளோடு இருந்து இறந்துட்டு போகிறேன், எப்படியாவது என்னை விடுதலை செய்ய சொல்லுப்பா அப்படின்றார். ஒரு மூப்பின் அடிப்படையிலாவது விட்டுருக்கலாம். இல்லை, நீண்ட காலமாக இங்கே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய இது, இந்த நல்ல அரசியல் உருவாவதற்கு பெரிய இடையூறு வந்து மதம், சாதி தான். இப்போ குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் வந்து என்ன செஞ்சாலும் அது திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துறன்னு இருக்காங்க. அது தப்புன்னு தெரிஞ்சாலும், அநீதின்னு தெரிஞ்சாலும், பிஜேபி எதுக்குது, பிஜேபி திமுக ஏன் எதுக்கணும், நம்ம எதுக்க முடியாதா? அது எங்கே எதிர்த்துருக்கு, என்னைக்கு எதிர்த்துருக்கு? நீங்களே கூட சொன்னீங்க, ஒரு பக்கம் பிஜேபிக்கு நாங்கள் தான் எதிரிங்கிற மாதிரி காட்டுது, இங்கே அங்கே போய் நாங்கள் தான் உங்களுக்கு சிறந்த நண்பர்னு காட்டுது. 2 வேடமும் சரியாக நடிக்குது. அது இந்த மக்கள் நீண்ட காலமாக அதை நம்பிட்டு இருக்காங்க. 15 விழுக்காடு வாக்கு அவங்களுக்கு மொத்தமாக போயிடுறதுனால வலுவான அடித்தளம் விழுந்துக்கிறது. அதனால் எந்த அநீதி செய்கிறதுனாலும் இவ்வளவுக்கும் இஸ்லாம் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் ரெவல்யூஷனுங்கிறார் எங்கள் அண்ணன் பழனி பாபா. அது புரட்சியால் பூத்த ஒரு மார்க்கம். அது அதே மாதிரி தான் கிறித்தவமும். அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கே நான் இந்த பூமிக்கு வந்தேங்கிறார் இயேசு, இறைமகன் இயேசு. அப்போ எங்கே அந்த புரட்சி தீ தெரியுது? வெளிப்படையாகவே அநீதின்னு தெரியுது. இந்த வாக்குக்கு காசு கொடுக்குற முறையை இந்த மக்கள் விரும்புகிறாங்களா? இந்த மலையை மணலை எல்லாம் நீரை உறிஞ்சி விற்கிறது. நீர் மனித தேவை தானே? சரி, அல்லாவே வச்சுக்கிடுவோம், கடவுளே வச்சுக்கிடுவோம். வெறும் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த நீரை உருவாக்குனாரா? இந்த மலைகளெல்லாம் இவங்க அள்ளி விற்று காசு தின்ட்டு போகிறதுக்கு தான் உருவாக்குனாரா? இவர் நபிகள் அருள் பெற்றது, இயேசு இருந்து தவம் பண்ணது, முருகன் குடியிருந்து குன்றெல்லாம் இது மலைகள் இருந்ததெல்லாம், இதெல்லாம் இந்த மலையெல்லாம் புனிதம் பெறலையா? அந்த மலைகளெல்லாம் மணல் தானே? இப்போ எதையுமே எதிர்க்கிறது இல்லை, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு வாக்கு போட்டுறாங்க. அவங்க சொல்கிறத நம்புகிறாங்க. என்னை போய் பிஜேபின்னு பி டீம்னு அவன் சொன்னான்னா இப்படி. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஆமாம், நான் பி டீம் தான். ஏன் நான் பி டீம் கேளுங்க, ஏன் நான் பி டீம்? ஏன்னா ஏ டீம் டிஎம்கே, அது ஏ டீமாக இருக்கிறதுனால நான் பி டீம் ஆகிட்டேன். உங்களுக்கு புரியுதா? 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தானே பேசிட்டு இருக்கிறவர். அவர் பிஜேபி 100 விழுக்காடு, ஒரு 90 விழுக்காடு. அதில் என்ன நீங்கள் அந்த கட்சியில் மாறுதல் கண்டுட்டீங்க? சரி, இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு திமுக செஞ்ச ஒரு நன்மையை சொல்லுங்கள், ஒரு நன்மையை சொல்லுங்கள். சரி, இஸ்லாமிய சிறை கைதிகள் இத்தனை ஆண்டுகளை 30 ஆண்டுகளாக வாடுறாங்களா, அவங்கள விடுதலை விடுதா சொல்லுங்கள்? 7 பேர் விடுதலைக்கு அதை எடுத்து வச்ச பங்கு என்ன? நாங்கள் போராடி அழுத்தம் கொடுத்து எங்களுடைய வளர்ச்சி உங்களை அச்சப்படுத்துது, அதனால் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க.